இங்க 2 பேரு ஒருத்தன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட வீட்டுக்கே போய் அவங்கிட்டே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவனோட கண்ணுக்கு இப்போ வந்திருக்க 2 பேரு ஒரு அழகான பொண்ணு மாதிரியும் இன்னொருத்தன் ஒரு வயசான கிழவை மாதிரியும் தெரியுறாங்க. உடனே இவனும் அவங்க 2 பேர் மேல எந்த சந்தேகமும் படாம அவங்கள உள்ள கூப்பிடுறான். அப்போ உள்ள வந்த 2 பேரு நான் உயிரோட தான் இருக்கேன், வேணா என்ன தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ராய் அவங்கிட்ட நிக் உன்ட்ட கொஸ்டின் கேட்பாரு, அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும், அது வரைக்கும் நான் சிக்கன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் முன்னாடியே உட்காந்து சிக்கன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நிக் கேட்கிற ஒரு கொஸ்டின் ராய் சாப்பிடுற சிக்கனை பத்தியே இருக்கு. அப்போ நிக் அந்த சிக்கனோட டேஸ்ட பத்தி வெளியே சொல்ல சொல்ல ஆப்போசிட்ல உட்காந்துருக்கனோட நாக்கு அப்படியே ஊற ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துல அவன் வாயை பொழந்துட்டு ஒரு மான்ஸ்டரா உருமாறான். இதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இதை பார்த்த ராயும் நிக்கு கிட்ட போய் அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப நிக்கும் அரெஸ்ட் பண்ணலான்னு அந்த மான்ஸ்டரோட கையில ஹேண்ட் கப்பை போடலான்னு போகும்போது அந்த மான்ஸ்டர் சடனா அந்த ஃப்ரிட்ஜோட டோரை பூடி இவங்க 2 பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கூட நிக்க அந்த மான்ஸ்டரோட கையில ஹேண்ட் கப்பை மாட்டிடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அதோட கையவே தனியா பிச்சு எடுத்துட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு பாக்ஸை எடுத்துட்டு ஓடும்போது அதுக்குள்ள இருந்த எல்லா கோல்டையுமே முழிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ நிக்கும் அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டரோட சொல்லி முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது சடனா அதை எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்குது. அப்ப நிக்கு பின்னாடி திரும்பி பாக்குறா. ராய் ஓடி வந்து நிக்க தள்ளிக்கிட்டே இவங்க 2 பேரும் கரெக்டா போய் அந்த மான்ஸ்டர் மேலேயே மோதி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா இவங்க என்னதான் அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்தாலுமே இவங்க 3 பேருக்கு எந்த அடிமை பட்டிருக்காது. அப்போ ராயும் அந்த மான்ஸ்டர் கிட்ட சரண்டர் ஆக சொல்றான். அதுக்கு அந்த மான்ஸ்டருமே சரண்டர் ஆயிருது. அப்போ நிக் கோவத்துல அந்த மான்ஸ்டரோட கையை வச்சு அந்த மான்ஸ்டரை செம்மாடி அடிக்கிறான். அப்போ இவன் அடிச்ச அடியில அந்த மான்ஸ்டர் முழுங்கின எல்லா தங்கத்தையுமே அந்த மான்ஸ்டரே வாமிட் பண்ணிடுது. அப்போ நிக் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த மான்ஸ்டர் நிக்க கடிக்க வரும்போது கரெக்டா ராய் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ணி நிக்க காப்பாத்திடுறான். இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.